Hello sweethearts, welcome to the D-Edits 2.0 first video. உங்களை எல்லாரையும் வருக அன்போடு வரவேற்கிறேன். ஸோ என்னோட அந்த சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்துட்டு போடுறதுக்கு அந்த வீடியோ அதில் போடலாமா வேணாமா, ஏன்னா அதில் இன்ஷார்ட் தவிர வேறு எது போட்டாலும் நிறைய பேர் திட்டிகிட்டே இருக்கீங்க. அதனால தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதனாலேயே நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா போய்ட்டு ஸோ எந்த சாங் வேணுமோ அந்த சாங் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் தேவையில்லாததெல்லாம் ரிமைனிங் கட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு மேலே இருக்க த்ரீ டாட்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தா அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. பண்ணி பார்த்துட்டு ஸோ நம்ம பீட் மார்க் செட் பண்ண போகிறோம். ஸோ லிரிக் எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வந்து பீட் மார்க் செட் பண்ணுறோம். நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங் இருக்குல்ல, டைமிங்கில் வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளாக் மாதிரி கிடைக்கும். இது பேர் தான் பீட் மார்க்கு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான் இது. நிறைய பேர் இதுக்குன்னு தனி வீடியோலாம் போடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேண்டானா அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொடுத்து மீடியா போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இமேஜஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் கீழே லிங்க் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு தேர்டு இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய்ட்டு அந்த பிளெண்டிங் அந்த பர்சன்டேஜ் வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு அப்போ தான் நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டடாக தெரியும். அதனால் இதே வந்து வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. எஃபெக்ட்டு போய்ட்டு அந்த மூவ் ஆகிற மாதிரி கொடுப்போம்ல, அதுக்காக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஆசிலேட் கொடுத்துக்கோங்க. ஆசிலேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு நான் கொடுக்குற அளவு கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0.40 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க, 0.40. அதே மாதிரி மேக்னிடியூட் வந்து 20 வச்சுக்கோங்க. அதில் வந்து 0.40, இது வந்து 20. இது அப்படியே வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஸ்லைட் மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காகத்தான் இப்போ வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே இது பண்ணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணாலும் ஓகே தான். கலர் ஒயிட் கொடுத்துட்டு நம்ம மேலே கொடுக்குற சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக சென்டர்ஸ் ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வைக்க வேண்டாம், கரெக்டாக வச்சுட்டு ஸோ எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் தான் ஷேடோ, அதில் அந்த கலர் செலக்ட் பண்ணி ஒயிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பொசிஷன் இருக்கும். அதில் எக்ஸு ஒய் ரெண்டோட வேல்யூவும் வந்துட்டு 0ல் வச்சுக்கோங்க. ரெண்டுமே 0 வச்சுட்டு மேலே ஷேடோ ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 30 வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணாதங்காட்டி உங்களுக்கு அப்படி இருக்கும். 30ல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த க்ளோ எஃபெக்ட் கிடச்சிக்கும். உங்களுக்கு சைஸ் இன்னும் வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதில் ப்ரிவ்யூவில் பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நான் பண்ணேன்ல அந்த பீட் மார்க்குக்கு கொஞ்சம் முன்னாடி வரலும் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்குக்கு 0.1 மில்லி செகண்ட்ஸ் அந்த முன்னாடி வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அப்போ தான் நெக்ஸ்ட் அந்த பீட் மார்க்கில் வந்துட்டு நம்ம அடுத்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறப்போ கரெக்டாக சிங்க் ஆகும். அதுக்காக நீங்கள் இதே மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம், நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். இது பண்ணதுக்கப்புறம் அடுத்தது அது சொல்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் வந்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கேலுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு
கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எண்டிங் கீ ஃப்ரேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா -1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்துட்டு நான் 2 வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த இது தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப் யூஸ் பண்ண போகிறோம். சென்டருக்கு வந்துட்டு கிராஃப் வந்துட்டு இதில் 3rd ஒன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கொடுத்த மாதிரி கிராஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு எப்படி வருதுன்னு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த பீட் மார்க்குக்கு அந்த செலக்ட் பண்ணி காப்பி லேயர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீட் மார்க் அதே இடத்துல வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த இதே கொடுத்துட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் அந்த பீட் மார்க்குக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ காம்பஸ் போயிட்டு காம்பஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் வந்துட்டு அது வரலும் ஸ்ப்ளிட் பண்ணணும். நீங்கள் இதில் இருக்கிறது ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேமும் சேர்ந்து போயிடும். அதனால் காம்பஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கிறத கட் பண்ணுறனாலும் சரி, பின்னாடி இருக்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறனாலும் சரி, அதில் போய் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த காம்பஸில் போய் மட்டும் பண்ணுங்கள். அந்த முன்னாடி இருக்கிறதுல பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து கட்டாயி டெலீட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இது அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதில் இருக்க டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் நம்ம வேலை ஓவர். ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணால் வேலை முடிஞ்சது. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதே தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் லேயர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை ஓவர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ பாருங்கள், நான் எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையானது இந்த ஃபாண்ட்டு மட்டும் தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அலைட் மோஷன் ஆப்போட ப்ரோ வெர்ஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. பை பை கைஸ்.